சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இனி என்னால் நல்லவனாக நடிக்க முடியாது, அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் நிராகரித்தால் அந்த நாடு துவம்சம் செய்யப்படும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள மிரட்டல் உலகை அதிர வைத்துள்ளது. பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையிலிருந்து ஈரான் திடீரென பின்வாங்கியுள்ள நிலையில் நடுக்கடலில் ஈரானிய கப்பல் ஒன்றை அமெரிக்கா அதிரடியாக கைப்பற்றியுள்ளது. ஒருபுறம் நாளை என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும் என நெதன்யாகு எச்சரிக்கை. மறுபுறம் கோர்முஸ் ஜலசந்தி முடங்கியதால் கச்சா எண்ணெய் விலை $126 தாண்டி எகிறியுள்ளது. இது உலக போருக்கான தொடக்கம். அமெரிக்க செயல்பாட்டினை ஆயுதமேந்திய கடற்கொள்ளை என ஈரான் காட்டும் தெரிவிக்க மிக விரைவில் பதிலடி கொடுக்கப்படும் என தெஹ்ரான் அதிரடியாக அறிவித்துள்ள நிலையில் ஈரான் போர் முனைப்பால் அமெரிக்காவிற்குள் ட்ரம்பிற்கு கடும் எதிர்ப்பு அதிகரித்துள்ளது. மறுபுறம் துப்பாக்கிச்சூடு நடந்தாலும் பேச்சுவார்த்தை தொடரும். இது ஒரு தொழிலதிபரின் அணுகுமுறை என முன்னாள் தூதர் ஹெப்லின் கணிப்பு. ட்ரம்ப் மிரட்டல்களுக்கு ஈரான் அடிபடியுமா அல்லது தனது கப்பல் கைப்பற்றப்பட்டதற்கு பதிலாக அமெரிக்க போர்க்கப்பல்களை ஈரான் தாக்குமா? போர்க்களத்தில் சூடுபிடிக்கும் சில ரகசிய நகர்வுகளுடன் விரிவான செய்திகள் இதோ. Fourth Monkey Connect coming soon. மத்திய கிழக்கில் நிலவி வந்து தற்காலிக அமைதி இப்போது ஒரு மிகப்பெரிய போர்முகமாக உருவெடுத்துள்ளது. பாகிஸ்தானில் திட்டமிட்டிருந்து அமெரிக்காவுடனான இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தையிலிருந்து ஈரான் திடீரென பின்வாங்கியுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விடுத்துள்ள எச்சரிக்கை உலக நாடுகளை உலுக்கியுள்ளது. அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலேயுடன் இணைந்து உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானுக்கு எதிரான போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். நிலைமை மிகவும் கணிக்க முடியாததாக உள்ளது. நாளை அல்லது நாளை மறுநாள் என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும்? எந்த நேரத்திலும் புதிய ராணுவ நிகழ்வுகள் அரங்கேறலாம் என அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தங்களது இலக்குகளை அடையும் என்றும் உலகின் சுதந்திரமான மக்களுக்கு தீர்வு காணும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டதை அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது வழக்கமான ஆக்ரோஷமான பாணிக்கு திரும்பியுள்ளார். ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தத்தை அவர்கள் நிராகரித்தால் ஈரானில் உள்ள ஒவ்வொரு பாலம் மற்றும் மின் நிலையத்தை தகர்ப்பேன் என டிரம்ப் மிரட்டியுள்ளார். இனிமேல் என்னால் நல்லவனாக நடிக்க முடியாது என தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் கப்பல்கள் மீது ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ள டிரம்ப் இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக மீறும் செயல் என சாடியுள்ளார். பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்கப் போவதில்லை என ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வாஷிங்டனின் யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகள் மற்றும் அடிக்கடி மாறும் நிலைப்பாடுகளே இதற்கு காரணம் என தெஹ்ரான் கூறியுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானிய உயர் அதிகாரிகளுக்கு எதிராக தீய செயல்களை திட்டமிடக்கூடும் என ஈரானிய உளவுத்துறை அஞ்சுவதே இந்த பின்வாங்கலுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. பேச்சுவார்த்தை குறித்து பாகிஸ்தான் மௌனம் காத்தாலும் கடத்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போர்க்கால அடிப்படையில் உள்ளன. இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டி முழுவதும் 600க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. நூர்கான் விமானப்படை தளம் முற்றிலுமாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஈரானுடன் எப்படியாவது பேச்சுவார்த்தை தொடங்க ஜேடி வான்ஸ் மற்றும் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் இஸ்லாமாபாத் வரவிருப்பதாக ட்ரம்ப் இன்னும் நம்பிக்கையுடன் கூறி வருகின்றார். மத்திய கிழக்கில் அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் இப்போது கடற்பரப்பில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ஈரானிய சரக்கு கப்பல் ஒன்றை அமெரிக்க படைகள் நடுக்கடலில் இடைமறித்து கைப்பற்றியுள்ள சம்பவம் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி போருக்கான சூழலை உருவாக்கியுள்ளது. ஈரானிய அரசுடன் தொடர்புடைய ராணுவ வட்டாரங்கள் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை மிக கடுமையாக சாடியுள்ளன. சர்வதேச கடல்சார் சட்டங்களை மீறி அமெரிக்கா ஆயுதமேந்திய கடற்கொள்ளையில் ஈடுபடுவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. தற்போதைய நடைமுறையில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வாஷிங்டன் அதிகாரப்பூர்வமாக மீறிவிட்டதாக தெஹ்ரான் அறிவித்துள்ளது. தனது கப்பல் கைப்பற்றப்பட்டதற்கு பழிவாங்க காத்திருப்பதாக ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு மிக விரைவில் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானிய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீதான தாக்குதலாக இருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கையை பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தையில் இருந்து ஈரான் பின்வாங்குவதற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த கப்பல் கைப்பற்றப்பட்ட சம்பவம் டிரம்பின் பிடிவாதத்தையே காட்டுகின்றது. இந்த கப்பலில் அணுசக்தி தொடர்பான மூலப்பொருட்கள் கடத்தப்பட்டதாக அமெரிக்கா சந்தேகிக்கின்றதா அல்லது ஈரானின் பொருளாதாரத்தை முடக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்பது குறித்த விவரங்களை பென்டகன் இன்னும் வெளியிடவில்லை.
மேற்கு ஆசியாவில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மூண்டுள்ள போர் இப்போது உலகளாவிய எரிசக்தி போராக உருவெடுத்துள்ளது. சர்வதேச எரிசக்தி முகமை இதனை வரலாற்றிலேயே மிகப்பெரிய விநியோக தடை என வர்ணித்துள்ள நிலையில் பெட்ரோல் டீசல் வெளியேற்றத்தால் உலக நாடுகள் கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளன. உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முழுமையாக மூடியுள்ளதால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் 20% திரவமாக்கப்பட்டு இயற்கை எரிவாயு விநியோகத்தில் கணிசமான பகுதியும் முடங்கியுள்ளன. சுமார் 150க்கும் மேற்பட்ட எண்ணெய் தாங்கிய கப்பல்கள் ஜலசந்திக்கு வெளியே நங்குரமிட்டு காத்திருக்கின்றன. இதனால் ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கான எரிசக்தி விநியோகம் கேள்விக்குறியாகுள்ளது. போர் தொடங்குவதற்கு முன்பு $70 இருந்த கச்சா எண்ணெய் விலை தற்போது அசுர வேகத்தில் உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் $120 தாண்டி உச்சம் தொட்டு கச்சா எண்ணெய் விலை தற்போது $126 வரை விற்பனையாகிறது. எண்ணெய் விலை உயர்வால் உலகளவில் பணவீக்கம் 0.8% வரை அதிகரிக்கும் எனவும் இது உலகளாவிய மந்த நிலைக்கு வழிவகுக்கும் எனவும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த எரிசக்தி நெருக்கடி ஆசிய நாடுகளை நேரடியாக பாதித்துள்ளது. கத்தாரில் இருந்து வரும் எரிவாயு விநியோகம் தடைப்பட்டுள்ளதால் மின்சார உற்பத்தி மற்றும் தொழிற்சாலைகள் கடும் சவால்களை எதிர்கொள்கின்றன. ஈரானிய எண்ணெயை அதிக நம்பியுள்ள இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் மாற்று வழிகளை தேடி வருகின்றன. இருப்பினும் எரிபொருள் வெளியேற்றத்தால் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து உணவுப் பொருட்களின் விலையும் உயரத் தொடங்கியுள்ளது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் தரைமறைவில் ஒரு நிரந்தர அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான உந்துதல் இருதரப்பிற்கும் வலுவாக இருப்பதாக முன்னாள் அமெரிக்க தூதர் டொனால்ட் பிளேன் தெரிவித்துள்ளார். அதிபர் டிரம்பின் பேச்சுவார்த்தை முறையை ஒரு தொழிலதிபரின் அணுகுமுறையோடு கெப்ளின் ஒப்பிட்டுள்ளார். இருதரப்பும் கைகுலுக்கி உடனே போரை நிறுத்தி விடுவார்கள் என எதிர்பார்ப்பது தவறு. இது 2 அடி முன்னே சென்றால் 1 அடி பின்னே வருவது போன்று ஒரு சிக்கலான நகர்வே இருக்கும் என அவர் கூறியுள்ளார். தொடக்கத்தில் முழுமையான ஒப்பந்தம் ஏற்படாது, மாறாக சில இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடந்து கொண்டே மறுபுறம் அரை மனதுடன் சில உடன்பாடுகள் எட்டப்படும் என்பதே ட்ரம்பின் பாணி என அவர் விளக்கியுள்ளார். பேச்சுவார்த்தை மேசையிலேயே மோதல்கள் வெடிக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல்களையும் கெப்ளின் பகிர்ந்துள்ளார். இருதரப்பும் ஒருவரையொருவர் நேர்மறையற்றவர்கள் என சாடிக்கொள்வதும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை பரப்புவதும் இந்த திட்டமிட்ட நாடகத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே சில இடங்களில் துப்பாக்கிச்சூடுகள் நடக்கக்கூடும். இது சரியான வழி அல்ல என்றாலும் முடிவை இதுவும் உதவும் என அவர் நம்பிக்கையூட்டியுள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் ஏற்கனவே பாகிஸ்தான் நோக்கி பயணித்து வரும் நிலையில் அமெரிக்காவின் இவ்வளவு பெரிய உயர்மட்ட குழு இஸ்லாமாபாத் வரும்போது ஈரானும் நாளை தனது பிரதிநிதி ஒருவரை நிச்சயம் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பும் என கெப்ளின் கணித்துள்ளார். இறுதியில் இரு நாடுகளுக்கும் போர் வேண்டாம் என்ற எண்ணம் இருப்பதால் ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் எட்டப்படுவது உறுதி என அவர் அடித்து கூறியுள்ளார். சர்வதேச அளவில் ஈரானை மிரட்டி வரும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது தனது சொந்த நாட்டிற்குள்ளேயே மிகப்பெரிய அரசியல் பின்னடைவை சந்தித்துள்ளார். ஈரான் மீதான போரை அவர் கையாண்டு வரும் விதம் அமெரிக்க மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பிரபலமான NBC நியூஸ் நடத்திய புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் அதிபர் ட்ரம்பிற்கு கடும் அதிர்ச்சியை அளித்துள்ளன. ட்ரம்பின் பணி அங்கீகார மதிப்பீடு அவரது 2வது பதவிக்காலத்திலேயே இல்லாத அளவிற்கு 37% குறைந்துள்ளது. 63% அமெரிக்கர்கள் ட்ரம்பின் செயல்பாடுகளை ஏற்கவில்லை. இதில் 50%க்கும் அதிகமானோர் அவரது போர் முனைப்பு குறித்து கடும் அதிருப்தி கொண்டுள்ளனர். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்கர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்பதையும் இந்த கருத்து கணிப்பு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. 67% அமெரிக்கர்கள் ஈரானுடனான மோதலை முழுமையாகவோ அல்லது ஓரளவோ எதிர்க்கின்றனர். வெறும் 33% மட்டுமே ட்ரம்பின் போக்கை ஆதரிக்கின்றனர். குடியரசு கட்சியினரில் 74% போரை ஆதரித்தாலும் ஜனநாயக கட்சியினர் மற்றும் சுயேட்சைகளில் 82% ட்ரம்பிற்கு எதிராக திரண்டுள்ளனர். குறிப்பாக அமெரிக்காவின் எளிய தலைமுறை போரை அறவே வெறுப்பதை கருத்து கணிப்பு காட்டுகின்றது. 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களில் 74% ஈரானில் அமெரிக்கா இனி எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என திட்டவட்டமாக கூறியுள்ளனர். போர் நீடித்தால் பொருளாதார சரிவு ஏற்படும் என்ற அச்சமே இந்த தீவிரமான எதிர்ப்புக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.